மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து நிவீனை வச்சு அந்த பசுபதி எப்படியாவது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு நிவீனை வந்து அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நிவீனும் விஜயை பார்க்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருப்பாரு. அந்த சமயம் பார்த்து காவேரி ஆல்ரெடி அங்கே வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிவீன் வந்து விஜயை பார்த்துட்டு கரெக்டாக கிளம்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து யமுனாவும் வந்திருப்பாங்க. யமுனா பார்த்தீங்க அப்படின்னா நிவீனையும் காவேரியும் பார்த்துருவாங்க. அப்போ பார்த்துட்டு அவங்கள வந்து காவேரியை ட்ராப் பண்ணுறதுக்காக நிவீனை வந்து காரில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ 2 பேருமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிவீன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனா வந்து ஓ 2 பேரும் வீடு பார்க்குற அளவுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து தப்பாக பேசுவாங்க. உடனே நிவீன் வந்து தேவையில்லாமல் என்னையும் காவேரி வச்சு இனிமேல் தப்பாக பேசாத, நான் விஜயை பார்க்க தான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வந்து சொல்லிட்டு போயிடுவார். எனக்கு இதை நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் இருக்க இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து மாட்ட போகிறாங்க. செய்யாத ஒரு தப்புக்காக விஜய் வந்து மாட்ட போகிறாரு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யமுனாவோட அவசர புத்தினால தான் இப்படி எல்லாமே நடக்குது. யமுனா தேவையில்லாமல் நிவீனையும் காவேரியும் சந்தேகப்பட்டு இப்போ விஜயை மாட்டி விட்டாங்க. இதனால் என்னென்ன விளைவுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியே போலீஸ் வந்து விஜயை அரெஸ்ட் பண்ணாலும் கூட அதுக்குள்ளே நிவீன் வந்து அவரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி எப்படியாவது பசுபதியை காவேரியும் நிவீனும் சேர்ந்து பிடிச்சிடணும். அப்படி பிடிச்சி உண்மையை வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் விஜயை இதுலேருந்து காப்பாற்ற முடியும். காவேரி விஜய் எப்படி காப்பாற்றி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.